கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் தியானிக்க வேண்டிய வேத பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வரைக்கும். 13ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வரைக்கும். கடந்த நாளிலே கலாத்தியா நாட்டில் உள்ள பிசிதியா என்கிற பட்டணத்தில் ஜெபாலயத்தில் பிரசங்கித்ததை குறித்து நாம் தியானித்தோம். அந்த பிரசங்கத்தினுடைய விளைவாக அங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: அடுத்த வாரத்திலும் நீங்க வாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது. அடுத்த வாரத்திலையும் அதே மாதிரி பவுலும் பர்னபாவும் போய் ஜெபாலயத்தில் கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறார்கள். அப்படி தொடர்ந்து 2 வாரங்கள் கர்த்தருடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்பட்டதை தொடர்ந்து 44ஆம் வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது: கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். இதுதான் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம். அந்த பிசிதியா பட்டணத்துல இதுக்கு முன்னால வாரம் வாரம் ஜெபாலயத்துல பிரசங்கம் நடந்துச்சு. வாரம் வாரம் அங்க கூடி வந்தாங்க. ஆனா அந்த பர்டிகுலரா பவுலும் பர்னபாவும் போன அந்த ஓய்வு நாள்ல பட்டணத்தார் அனைவரும் அங்க என்ன செஞ்சிட்டாங்களா? வந்துட்டாங்களா? இது அந்த ஜன கூட்டத்தை பார்த்த உடனே அங்க இருக்கிற யூதர்களுக்கு என்ன வந்துருச்சு? பொறாமை வந்துருச்சு. அதுதான் 45ஆம் வசனத்திலிருந்து எழுதப்பட்டிருக்கு. அப்ப கவனிங்க, வழக்கமாக ஜெபாலயத்துல ஜனங்கள் கூடி வர்றாங்க, கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, அவங்க வசனத்தை வாசிக்கிறாங்க, தியானிக்கிறாங்க. ஆனா அப்பெல்லாம் ஆட்கள் யாரும் வரல. எப்பதான் வந்துட்டாங்க? பவுலும் பர்னபாவும் போய் பிரசங்கிக்கிறதுக்கு 2 வாரம் தான் போனாங்க. இந்த ஸ்பெஷல் பிரசங்கியார்களை பார்த்த உடனே, இவங்க வந்திருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே ஜனக்கூட்டங்கள் எல்லாம் எங்க வந்துருச்சு? அங்க வந்துருச்சு. கவனிங்கள். இப்போ இந்த வேத பகுதியின் அடிப்படையிலே நாம் தொடர்ச்சியாக அடுத்த வாரத்தில் தியானிப்போம். ஆனா இந்த வாரத்தில் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. அதுதான் நம்ம தலைப்பா கொடுத்திருக்கிறோம்: பொறாமை தேவனுடைய பிள்ளைகளை பாதிக்குமா? இப்போ பவுலையும் பர்னபாவையும் அவனோடு இருந்தவர்களையும் யூதர்கள் அந்த ஜனக்கூட்டங்களை பார்த்த உடனே அவங்க பொறாமையினால் நிறைந்தவர்களாக சில காரியங்களை செய்தாங்க அப்படின்னு எழுதியிருக்கு. இப்ப இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்னன்னா, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறதுனாலே அல்லது ஆண்டவர் நமக்கு சில நன்மைகளை கொடுக்கிறதுனாலே மற்றவர்கள் நம்மை பொறாமையாக பார்க்கிறார்கள். அப்ப என்ன பண்றது? ஒருவேளை நம்ம ஆண்டவர் அறியாத இருந்த காலங்கள்ல திருஷ்டி பொம்மை வச்சிருந்திருக்கலாம், அல்லது திருஷ்டி சுத்தி போடுறது இருந்திருக்கலாம், அல்லது அதற்காக ஏதாவது பரிகார பூஜைகள் பண்ணி இருக்கலாம். இப்போ நான் ஆண்டவர்கள் வந்துட்டேன், ஆனா ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் பொறாமையா என்ன செய்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ நம்ம ஊர்ல இருக்கிற சில ஊழியக்காரர்கிட்ட போனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, நாங்க கட்டு உடைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. என்ன கட்டு உடைக்கிறது? மற்றவங்க உனக்கு பொறாமையா பார்த்திருந்த காரியங்கள் எல்லாம் நாங்க உடைச்சு உன்னை என்ன செஞ்சிடறோம்? விடுவிச்சு அனுப்பிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நிறைய பேருக்கு இதை குறித்து ஒரு சந்தேகங்கள் இருக்கலாம். அதை குறித்த ஒரு காரியத்தை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். கவனிங்கள். இப்போ 2 பிரிவாக இந்த வேத பகுதிக்குள்ளாக ஜனங்கள் இருக்கிறார்கள். ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள், விசுவாசியாதவர்கள். சரியா? யாரெல்லாம் இருக்காங்க? விசுவாசிக்கிறவங்க, விசுவாசியாதவங்க. இப்போ விசுவாசியாதவர்கள் என்ன பண்ணுனாங்க அப்படிங்கிறது தான் அந்த 45ஆம் வசனத்திலிருந்து எழுதப்பட்டிருக்குது. சில வார்த்தைகளை மட்டும் நான் சொல்றேன், நீங்க பைபிள் அப்படியே பார்த்துட்டு வாங்க. அங்கே பொறாமையினால் நிறைந்து இருக்குதா? பொறாமையினால் நிறைந்து. அடுத்தது விரோதித்து. அடுத்தது தூஷித்தார்கள். அடுத்தது அப்படியே 50ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா அங்க எப்படி எழுதியிருக்கு? எழுப்பிவிட்டு, அதாவது அநேகரை அவர்களுக்கு விரோதமாக எழுப்பிவிட்டு துன்பப்படுத்தும்படி செய்து துரத்தி விட்டார்கள்.
என்ன செஞ்சாங்க? துரத்தி விட்டார்கள். அடுத்தது 14 அதிகாரம் 2ஆம் வசனத்துல விரோதமாக விரோதம் மனதை எழுப்பிவிட்டு பகை உண்டாக்கினார்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் கவனிச்சுக்கங்க. அடுத்தது 5ஆம் வசனத்துல அவமானப்படுத்தவும் கல்லெறியவும், அடுத்தது அமளி பண்ணுகையில். சரியா? இப்போ இங்க நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசியாவாக விசுவாசிக்காத யூதர்கள் செய்தார்கள். என்ன செய்தாங்க? பொறாமை, விரோதம், தூஷணம், துன்பம், துரத்தி விடுகிற காரியங்கள், திரும்பவும் விரோதம், மனதை விரோதமாக பகை உண்டாக்கினார்கள், அவமானப்படுத்தினார்கள், கல்லெறிந்தார்கள், அமளி பண்ணினார்கள். இதெல்லாம் செய்தது யாரு? விசுவாசியாத யூதர்கள். அடுத்தது விசுவாசித்தவங்க என்ன பண்ணாங்க? சரி, இவ்வளவு பிரச்சனை வந்துச்சுல்ல, இவ்வளவு காரியங்களை செஞ்சாங்களே, விசுவாசித்த இந்த பவுலுக்கும் பர்னபாவுக்கும் என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 46ஆம் வசனத்தில் எழுதியிருக்குது, நாங்கள் பிரஜாதிகாரிடத்தில் போகிறோம். ஏன்? உங்களை நீங்களே நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்துக் கொள்கிறபடியினால் இதோ நாங்கள் எங்க போறோம்? பிரஜாதி இடத்துல போறோம் போறாங்க. அடுத்தது 51ஆம் வசனத்துல கால்களில் படித்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு. அடுத்தது 52ஆம் வசனம் ரொம்ப கவனிக்கணும். சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் என்ன செய்யப்பட்டாங்க? நிரப்பப்பட்டாங்க. அடுத்தது 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல கலாத்தியா நாட்டினுடைய இன்னொரு பட்டணத்துக்கு போயிட்டாங்க, இக்கோனியாங்கிற பட்டணத்துக்கு போயிட்டாங்க. அந்த பட்டணத்துல ஜெபாலயத்துல போய் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக என்ன செய்தாங்களா? பிரசங்கித்தார்களாம். அடுத்த 3ஆம் வசனத்துல தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அடுத்தது 6ஆம் வசனத்துல அடுத்த பட்டணத்துக்கு போயிட்டாங்க, லீஸ்திராவுக்கு தெருபைக்கு போயிட்டாங்க. அங்கேயும் போய் என்ன பண்ணாங்க? சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். சரி, ஏன் இந்த சம்பவத்தை நான் சொல்றேன்னா, இப்போ ஒரு பக்கத்துல விசுவாசியாத யூதர்கள் என்னெல்லாம் பண்ணாங்க, இன்னொன்று விசுவாசித்தவர்கள் என்ன செய்தாங்க. எங்கே ஆகிலும் இவர்களுடைய பொறாமையோ, இவர்களுடைய விரோதமோ, இவர்களுடைய தூஷணமோ, இவர்களுடைய துன்பமோ, இவர்கள் பகையுண்டாக்கின காரியங்களோ, அவமானமோ, இவர்களை கல்லறிந்ததோ, இந்த விசுவாசித்த அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சேதாரத்தையும் ஏற்படுத்தவில்லை. ஒரு சேதாரமும் என்ன செய்யல. அப்போ இந்த பொறாமை இவர்களை பாதிக்கவில்லையா? ஹலோ, கேட்கிற கேள்வி புரியுதா? ஒரு பக்கத்துல பொறாமை மாத்திரம் இல்ல, பொறாமையின் விளைவாக நிறைய காரியங்களை செய்யறாங்க. ஆனா யாரு பார்த்து பொறாமப்பட்டாங்களோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்த மாதிரி இல்லை. they fill with joy and holy spirit இருக்கு. பரிசுத்த ஆவியினாலும் சந்தோஷத்தினாலும் என்ன செய்தாங்களா? நிரம்பினாங்களா? இவங்க எல்லாம் பொறாமையினால நிறைஞ்சாங்களா? விரோதத்துல நிறைஞ்சாங்களா? இவங்க எல்லாம் சந்தோஷத்திலையும் பரிசுத்த ஆவியில நிறைஞ்சாங்களா? ரெண்டு கூட்டம். இப்ப நம்ம இந்த கூட்டத்தில் இருக்கிறோம். இப்ப நம்மளா இருந்தா, இப்ப இந்த நூற்றாண்டா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா? பவுல் பர்னபாவும் சேர்ந்து கட்டுடைக்கிற ஒரு தீர்க்கதரிசனத்துல போய், ஐயா ஐயா நாங்க இப்படி என்ன செஞ்சோம், ஒரு ஊழியத்துக்கு போனோம், அங்க நிறைய ஆட்கள் வந்ததுனால பொறாமையில எங்க மேல என்ன செஞ்சுட்டாங்க, நிறைய காரியங்களை செஞ்சுட்டாங்க, இந்த பொறாமையில இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி 4 எலுமிச்சம்பழம் எல்லாம் வாங்கிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? சொல்லுங்க, என்ன செஞ்சிருக்கலாம்? அப்படிலாம் ஒண்ணு போன மாதிரி தெரியல. இவங்க ஒரு பக்கத்துல பொறாமப்படுறாங்க, நிறைய காரியங்களை செய்யறாங்க அதன் விளைவாக. ஆனால் அவர்கள் அதை சட்டை பண்ணிக்கொள்ளவே இல்லை. அதை குறித்து அவங்க கவலைப்படவே இல்லை. அப்படின்னா இந்த பொறாமை என்பது தேவனுடைய பிள்ளைகளை பாதிக்குமா என்கிற கேள்விக்கு முதல்லயே நான் சொல்லிடுறேன், அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. இப்ப நமக்கு வருவோம். இப்ப நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா? உண்மையாகவே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் நம்ம அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பக்கத்தில் கையை பிடிச்சு கேளுங்க, நீங்க யாரு? ஏன்னா அந்த பொறாமப்பட்டாங்க இல்லையா அந்த யூதர்கள், அவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு. யார் பொறாமைப்பட்டார்களோ
அவர்களுக்கு தான் இழப்புகள் வந்ததே தவிர யாருக்கு பிரச்சனை வரல? தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரல. அப்போ யார் பொறாமைப்பட்டார்கள்? இந்த யூதர்கள். ஒருவேளை அவர்கள் செல்வந்தர்களாக இருந்திருக்கலாம். ஏன்னா வசனத்தில் அப்படிதான் இருக்குது இல்லையா? பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரீகள், பட்டணத்து முதலாளிகள் எல்லாத்தையும் அவங்க ஆர்கனைஸ் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு நல்ல திறமை இருந்துச்சு. அப்ப நல்ல பணம் படைத்தவர்களாக இருக்கலாம், நல்ல அதிகாரத்தில் இருந்தவங்களா இருக்கலாம். ஆனா பாதிப்பு அவங்களுக்கு தான். என்ன பாதிப்பு? இந்த அப்போஸ்தலர்கள் காலில் இருக்கிற தூசியை உதறிட்டு என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு தம்முடைய சீஷர்களை தெரிந்து கொண்டு ஊழியத்துக்கு அனுப்பும்போது சொன்னாரு, சுவிசேஷத்தை சொல்லுங்க, கேட்கலன்னா காலில் இருக்கிற தூசியை உதறிட்டு என்ன செஞ்சிருங்க, அடுத்த பட்டணத்துக்கு போயிருங்க. அப்படி போயிட்டீங்கன்னா எந்த பட்டணத்துக்கு? அந்த பட்டணத்துக்கு வருகிற நியாய தீர்ப்பு சோதோம் கொமோராவுக்கு வந்ததை காட்டிலும் அதிகமா இருக்கும்னு சொன்னார். அப்போ இப்போ இந்த முதல் முறையாக பவுல் பிரசங்கித்த இந்த பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவிற்கு இனி என்ன நேரிடும்? சொல்லுங்க, என்ன நடக்கும்? நியாய தீர்ப்பின் நாள்ல அதிகமான நியாய தீர்ப்பு யாருக்கு வருமா? இந்த பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு வருமா? அப்போ பொறாமப்பட்டவனுக்கு பிரச்சனையா? பொறாம படுறதுக்கு காரணமா இருந்தானே அவனுக்கு பிரச்சனையா? ஆனா அநேக நேரத்துல நம்ம மற்ற மதங்களின் பின்னணியத்திலிருந்து வந்தவர்கள் ஆனதினால் நமக்கு எல்லாருக்கும் என்ன பிரச்சனைனா, ஐயோ நம்மளை எதுவும் பாதிச்சிருமோ, நம்மளை ஏதாவது செஞ்சிருமோ, அதுக்கு நம்ம ஏதாவது பரிகாரம் பண்ணணுமா, அப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம். ஆனா வேதத்தின் அடிப்படையில நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற வரைக்கும் நமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த பொறாமைகளும் எந்த பகைகளும் நம்மை சேதப்படுத்த முடியாது. இது ரொம்ப கவனத்தில் கொள்ளணும். இது ஒருவேளை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் வேதாகம கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் போது திருமணமான புதிது ஷான் பிறக்கல அந்த காலகட்டத்தில். அப்போ அங்கே ஊழியத்திலே எனக்கு வருகிற உயர்வுகளின் அடிப்படையில் நிறைய பிரச்சனை வரும். அப்படி பிரச்சனைகள் வரும்போது ரொம்ப சோர்ந்து போவேன், மனம் தளர்ந்து போவேன். என்னடா இது ஊழியத்தில் இவ்வளவு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு முறை இப்போ இல்லை, அவர் ஜீவனோடு இல்லை, மரித்து போய்விட்டார். ஒரு ஊழியர் என்னை தேடி அவங்க வந்திருந்தார், அவங்க எதேச்சியா வந்திருந்தாரு. அவர் ஒரு பூசாரியா இருந்து ரட்சிக்கப்பட்டவர். பூசாரின்னா நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமான இல்லை. ஏன்னா இங்கேயும் ஒரு சில பூசாரில இருந்து ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறீங்க. ஆனா அவர் எப்படி ஆளுன்னா, நாமக்கல் மாவட்டத்தில் ஆட்டினுடைய கழுத்தை கடிச்சு ரத்தத்தை குடிக்கிற அளவுக்கு பூசாரி. சரியா? அப்படியே உயிரோட அந்த ஆட்டை பிடிச்சு கழுத்துல கடிச்சு ரத்தத்தை குடிச்சிருவார். அப்படி பூசாரியா இருந்தவர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய ஊழியக்காரராக மாறிட்டார். அப்ப அவர் என்ன பார்த்துட்டு சொன்னாரு, உங்களுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னாரு. என்னையா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, இல்ல, ஆண்டவர் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதங்களின் நிமித்தமாக நிறைய உங்களுக்கு பொறாமை இருக்குது அப்படின்னாரு. என்னடா வயசுல மூத்தர் ஒருத்தர் சொல்றாரு, நமக்கும் ஏற்கனவே நிறைய பிரச்சனை எல்லாம் வருது, வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு டீ எல்லாம் போட்டு கொடுத்து அவர் ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, இந்த சகோதரனுக்கு விரோதமாக இருக்கிற பொறாமைகளை எல்லாம் அழித்து போடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போயிட்டார். இப்போ எதுக்காக நான் சொல்றேன்னா, இப்போ ஊழியத்திலேயே உயர்வுகள் வரும்போது நமக்கு விரோதமாக ஊழியர்கள் பொறாமைப்படுகிறார்கள். அதிலிருந்து நான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணம் எனக்குள்ளேயே துவக்க காலத்தில் இருந்தது. அதனால நான் சொல்றேன், இப்போ இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் ஒருவேளை இருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல அதற்கு காரணம் என்ன? நம்ம ஊர்ல இருக்கிற மற்ற மதங்கள்ல அந்த நம்பிக்கை இருக்குது. மற்ற மதங்கள்ல அந்த நம்பிக்கை இருக்குது. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, கழிச்சு நடு ரோட்டில் கொண்டு போட்டு போயிடலாம். ஏன்? யாராவது கண்ணு பட்டுச்சுன்னா, அதனாலதான் எவ்வளவுதான் ஒரு பெரிய கோடிக்கணக்கான ஒரு வீட்டை கட்டினாலும் அதுல அவனுடைய போட்டோ எடுத்து மாட்டி வச்சிடறான். அப்படியா? அவன் போட்டோ மாட்டுறது இல்லை, அவங்க சொந்தக்காரங்க போட்டோ எடுத்து மாட்டிடலாம். எல்லாம் ஏன்? வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெரிய லாரியா இருக்கும், 35 டன் 40 டன் ஏற்றிட்டு போற லாரியா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா முன்னாலே பின்னாலே 4 செருப்பு கடித்தம் போட்டிருக்கும். இதெல்லாம் எதுக்கு?
இல்லையா? எதுக்காக செய்யறாங்க? ஏதாவது ஒரு பயணம் போறாங்க, முதல்ல டிராவல் ஆரம்பிக்கும் போது டயருக்கு கீழே 4 எலுமிச்சம்பழத்தை வச்சிருவோம். 12 ரூபாய் ஒரு எலுமிச்சம்பழம், சில இடத்துல 20 ரூபாய்க்கு வந்துடும். ஆனா நம்ம அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. எது முக்கியமா இருக்குது அவனுக்கு? எனக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதங்களின் அடிப்படையில் என் மேல் பொறாமைப்படுகிற கண்களுக்கு நான் பாதுகாக்கப்பட வேண்டும். அதுக்கு பதிலா இந்த 4 எலுமிச்சம்பழத்தை வச்சு இந்த கண்ணு, இந்த பொறாமைப்படுற கண்ணெல்லாம் எது மாதிரி பிதுங்கி போயிடணுமா? இப்ப யாருக்கு உண்மையாவே பொறாம இருக்குது? யாருக்கு பொறாம இருக்கு? எலுமிச்சம்பழம் வச்சவனுக்கா? வச்சவனுக்கு தான் இருக்கு. ஆனா நம்ம அதை யோசிக்கிறது இல்லை. அதை பார்த்துட்டு நம்ம எலுமிச்சம்பழம் வைக்கிறது இல்லை, நம்ம வேற ஏதாவது செஞ்சிடறோம். கவனிங்க. அப்போ இந்த விசுவாசியாத யூதர்கள் அவங்க ஊர்ல நடந்த ஊழியம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொண்டுருச்சு. அவங்க என்ன யோசிச்சாங்க? என்னையா நம்மளும் ரபியலா தான் இருக்கிறோம், நம்மளும் பிரசங்கம் பண்றோம், ஆனா அந்த பட்டணத்தில் இருக்கிற ஒரு பயலும் கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான். ஆனா அந்த பவுல் பர்னபாவும் எங்க இருந்தோ வந்தாங்க, 2 வாரம் தான் பிரசங்கம் பண்ணா, ஒரு கூட்டமே என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. எல்லாரும் அவனுக்கு ஜெய போடுறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயி போயிருச்சு. கவனிங்கள், ஊழியத்தின் பாதையில ஏன் பொறாமைகள் வருகிறது? நம்ம இப்ப சுவிசேஷம் அறிவிக்க போன உடனே ஏன் 4 பேர் உடனே தடுத்து நிறுத்துறான்? அவன் யோசிக்கிறான், நான் இந்த தெருவழியா தான் நடந்து போறேன், ஒருத்தனும் என்ன கூப்பிட்டு ஒரு ஆலோசனை கேட்க மாட்டேங்கிறான். இந்த பையன் எங்க இருந்தோ வந்தான், இவன்கிட்ட உட்கார்ந்து மணிக்கணக்கா இந்த ஆளுங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அவன் வீட்டுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் யாருக்கு சொல்றான்? இந்த சுவிசேஷம் அறிவிக்க வந்தவன் இடத்துல. அவன் யோசிக்கிறான், இவன் யாருமே தெரியாது, இவன்கிட்ட மனம் திறந்து பேசுறான். ஆனா நான் இதே ஊருக்காரன் தான், இதே சொந்த இதே தெருவில் குடியிருக்கிறவன் தான், ஆனா என்கிட்ட யாரும் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, தன்னுடைய பிரச்சனைகளை பேச மாட்டேங்கிறாங்க. யோசிச்சு பாக்குறீங்களா? நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்க போகிற போது ஏன் மற்றவர்கள் நம்மை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள்? ஏன் வேண்டான்னு சொல்றான்? அவனுக்கு இந்த மதிப்பு கிடைக்கல. நம்மளை உட்கார வச்சு அவங்க கதெல்லாம் சொல்லி எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு நடுவில் ஒரு தண்ணி வருது, அதுக்கு நடுவில் ஒரு டீ வருது, முதல்ல வெளியில படிக்கட்டுல உட்கார வைக்கிறாங்க, பிறகு உள்ள வாங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கிற மனிதர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் என்ன வருது? பொறாமை. இப்ப நம்மளை பாதிக்குமா? பொறாமை பாதிக்காது. இந்த பொறாமையின் விளைவாக அவன் நம்மை துன்பப்படுத்தலாம். இந்த பொறாமையின் விளைவாக நமக்கு விரோதமாக கூட்டம் கூடலாம், பகை உண்டாகலாம், அவமானப்படுத்தலாம், கல்லறியலாம், அமளி பண்ணலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படியான காரியம் ஒருபோதும் அது நிறுத்தப்படுவதே இல்லை. ஒருவேளை நம்ம அந்த பட்டணத்தில் சுவிசேஷம் அறிவிப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிற வரைக்கும் இந்த பொறாமையினால் வந்த விளைவுகள் நம்மை ஒருபோதும் என்ன செய்யாது? சேதப்படுத்தவே படுத்தாது. எப்போ அது தடைப்படுத்தும்? ஒருவேளை ஆண்டவர் சரிடா போதும், இந்த அந்தியோகியாவில் போதும், அடுத்த பட்டணத்துக்கு போங்க, இக்கோனியாவுக்கு போங்க, லிஸ்திராவுக்கு போங்க, தெர்பைக்கு போங்க அப்படின்னு சொன்னா மட்டும்தான் இந்த அந்த பொறாமையினால நம்முடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் என்ன செய்யலாம்? வரலாம். அப்போ போன வாரத்தில் அந்த படத்தை போட்டேன். இந்த அந்தியோகியா, பிசிதியா என்று சொல்லப்படுகிற இந்த இடத்துல தான் இந்த பிரச்சனை நடக்குது. அதன் விளைவாக அவங்க இக்கோனியாவுக்கு போனாங்க, லிஸ்திராவுக்கு போனாங்க, தெர்பைக்கு போனாங்க. அங்கெல்லாம் சுவிசேஷம் என்ன செய்யப்பட்டது? அறிவிக்கப்பட்டது. கவனிங்கள். இப்போ இந்த பொறாமை அப்படின்னு சொன்னா என்ன? பொறாமை அப்படிங்கிற வார்த்தை மட்டும் தனியாக இல்லை. இந்த பொறாமை அப்படிங்கிற குணத்தோடு சேர்ந்து காழ்ப்புணர்ச்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இருக்கிறது. என்ன இருக்குது? காழ்ப்புணர்ச்சி. இதை நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன். இப்போ தனக்கு தன் வீட்டில் ஒரு மருமகளுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தாயை வைத்துக் கொள்ளுங்கள், சரியா? அப்போ அவங்க போற இடத்துல பாக்குறாங்க, ஒரு பிள்ளைய பாக்குறாங்க, நல்ல அழகா இருக்கிறா, நல்ல ஸ்மார்ட்டா இருக்கிறா. இந்த மாமியார் இந்த பெண் நினைக்கிறா, இந்த மாதிரி ஒரு பிள்ளை என் வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க, சரியா? இதுக்கு பேர் ஆசைன்னு சொல்லுவீங்களா? இதுக்கு பேர் வேற என்ன சொல்லுவீங்க? அதே பெண் இன்னொரு திருமணமான ஒரு பெண்ணை பார்க்கும்போது பரவாயில்லையே, இந்த பிள்ளை நல்ல ஆக்டிவா இருக்கிறா, இந்த மாதிரி ஒரு பிள்ளையை பார்த்துடலாம். இப்ப இதெல்லாம் சாதாரணமாக நம்ம ஊர்ல நடக்கிற விஷயங்கள் தான், சரியா? இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் என்னது? ஆசையா? சொல்லுங்க. ஆசை இல்லை.
நமக்கு இல்லாத ஒன்று வேற இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே நமக்குள்ள என்னதான் வரும்? ஒரு உணர்வு வருது இல்லையா? ஒண்ணு நமக்குள்ள ஒரு அதிருப்தி வரும், அல்லது ஒரு மன கசப்பு வரும். என்னடா இது, நம்ம வீட்லயும் ஒரு பிள்ளையை கட்டி கொண்டு வந்துருக்கோம், அது உருப்படாததா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது. பாத்தீங்களா? இது எல்லாமே இந்த பொறாமையோடு தொடர்புடையது. சரியா? இந்த பொறாமையோடு தொடர்புடையது இந்த காழ்ப்புணர்ச்சி. காழ்ப்புணர்ச்சினா என்ன அப்படிங்கிறது, ஏன்னா இது வந்து கலாத்தியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து விக்கிரக ஆராதனை, பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு பைபிள்ல எப்படி போட்டிருக்காங்கன்னா வைராக்கியம்னு போட்டிருக்காங்க இல்லையா? 20ஆம் வசனத்துல அது வந்து காழ்ப்புணர்ச்சி. அது என்னது? காழ்ப்புணர்ச்சி, ஜெலஸ். ஆனா அடுத்த வசனத்துல போட்டிருக்கு பொறாமை, envy. அதாவது இந்த பொறாமைக்கும் காழ்ப்புணர்ச்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று மற்றவர்களுக்கு இருப்பதை போல எனக்கு இருக்க வேண்டும் என்று விரும்புவது. அது அழகா இருக்கலாம், அது பொருளாதாரமா இருக்கலாம், எந்த ஒரு காரியங்களும் மற்றவர்களுக்கு இருப்பதை பார்த்து நமக்கு வருகிற விருப்பம், நமக்கு வருகிற விருப்பம். காழ்ப்புணர்ச்சினா என்னன்னா, இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஒன்றை யாராயும் பறித்து கொண்டு போவார்களோ என்ற பயம், ஒரு பாதுகாப்பற்ற தன்மை, ஒரு பாதுகாப்பற்ற தன்மை. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பெண் தன்னுடைய மகனுக்கு நல்ல ஒரு மருமக வேணும்னு நினைக்கிறார், தனக்கு நல்ல ஒரு மருமக வேணும்னு நினைக்கிறார். ஆனா அதே மருமகள் வீட்டுக்கு வந்த பிறகு அந்த மருமகளுக்கு மேல அவளுக்கு ஒரு பயம் வருகிறது. அது காழ்ப்புணர்ச்சி. எங்கே தன்னுடைய மகனை என்னிடத்திலிருந்து பிரித்து கொண்டு போய் விடுவாளோ என்று. கவனிங்கள். அப்போ இந்த பொறாமை என்பதும் காழ்ப்புணர்ச்சி என்பதும் வேதாகமத்துல திரும்ப திரும்ப பல வார்த்தைகளோடு தொடர்ச்சியாக சொல்லப்பட்டிருக்கிறது. சில இடத்துல வைராக்கியம்னு போட்டிருக்கிறாங்க, சில இடத்துல பக்தி வைராக்கியம் போட்டிருக்கிறாங்க, சில இடத்துல கோபம்னு போட்டிருக்குது. ஆனா இந்த வார்த்தை மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டிய காரியம். ஏனென்றால் இது ரட்சிக்கப்படாத மாம்சத்தில் நடக்கிற மனிதர்களுடைய சுபாவம். யாருடைய சுபாவம்? ரட்சிக்கப்படாத. அதனாலதான் நான் முதல்ல பிரித்து காட்டும் போதே சொன்னேன், இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவர்களிடத்திலே தான் என்ன இருந்தது? பொறாமை இருந்தது. யார் இடத்துல பொறாமை இல்லை? விசுவாசித்தவரிடத்தில் இல்லை. அப்ப ரட்சிக்கப்படாத மனிதர்களிடத்துல தான் மற்றவங்களை பார்க்கும்போது அவங்க பொறாமையா பார்ப்பாங்க, மற்றவங்களை பார்க்கும்போது ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு பார்ப்பாங்க, ஒரு வைராக்கியத்தோடு பார்ப்பாங்க. அது மாம்சத்தின்படியான ஒரு கிரியை, அது ரட்சிக்கப்படாத மனிதனுடைய சுபாவம். ஏனென்றால் கலாத்தியர்ல இதை சொல்லும் போது 21ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி இப்படி எழுதியிருக்குது, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை, ஆமா, அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாத மனிதர்களுக்குள்ள இருக்கிற இந்த சுபாவங்கள், அதுதான் அந்த அந்தியோகியா அப்படிங்கிற பட்டணத்தில் இருந்த அந்த ஜெபாலயத்தில் இருந்த யூதர்களுக்கு வந்தது. அது நியாயம் தானே? ரட்சிக்கப்படாத அவர்களுக்கு, தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே வர முடியாத அவர்களுக்கு பொறாமை இருந்ததை குறித்து எந்த ஆச்சரியமும் இல்லை. அவர்கள் மற்றவர்களை பார்க்கும்போது இவர்களைப் போல நாம் இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டது. அதன் விளைவாக அவர்களுக்குள்ள இந்த காரியங்கள் வந்தது. கவனிங்கள். அப்போ இந்த பொறாமை இருக்கிற மனிதர்கள் யாரால் இயக்குவிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரடியாக பிசாசினால் இயக்குவிக்கப்படுகிறார்கள். யாருனால? நேரடியாக. அவர்களுக்குள்ளே பிசாசு இருக்குதோ இல்லையோ தெரியாது. ஆனா அவர்கள் யாரால் இயக்குவிக்கப்படுகிறார்கள்? பிசாசினால் இயக்குவிக்கப்படுகிறார்கள். அதனால தான் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அபாத்திரராக போகிறார்கள். கவனிங்கள் எனக்கு அருமையானவர்களே, இந்த ஊழியத்தில் வந்த வளர்ச்சியை பார்த்த யூதர்கள்
அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாராக இருந்த போதிலும் கூட அவர்கள் கொண்டிருந்த பொறாமை என்பது அவர்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கு அந்நியராக மாற்றிவிட்டது. அதனாலதான் அந்த வார்த்தை இப்படி எழுதப்பட்டிருக்குது. அவர்கள் தேவனுடைய, அந்த வசனத்தை பாருங்க, 13ஆம் அதிகாரத்தினுடைய தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு ஆமா, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்களேன். நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக. ஆமா, அப்போ பொறாமை அல்லது காழ்ப்புணர்ச்சி இருக்கிற மனிதர்கள் தங்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கு அபாத்திரராக அவர்களே தீர்த்து கொள்கிறார்கள். அவர்களே என்ன செய்றாங்க? தீர்த்து கொள்றாங்க. கவனிங்க, இப்போ சபைக்குள்ள இருக்கிற நமக்கு மற்றவர்களை பார்க்கும்போது பொறாமை வரலாமா? காழ்ப்புணர்ச்சி வரலாமா? சொல்லுங்க. வரக்கூடாது, ஆனா இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் அல்லது நம்முடைய ஆவிக்குரிய காரியத்துல இருக்கக்கூடிய காரியத்தெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. எங்க கூட தாங்க அவங்க சர்ச்சுக்கு வந்தாங்க, இப்போ அவங்க வீடுலாம் வாங்கிட்டாங்க, அவங்க கார்லாம் வச்சிருக்காங்க, அந்த சர்ச்சுக்கு தான் போறாங்க. அதுதான் நானும் போறேன், ஆனா ஒண்ணும் இல்லையே. இதுக்கு பேர் என்னது? அவங்க வாழ்க்கையில் எல்லாமே நல்ல சக்சஸா நடக்குதுங்க, ஆனா எங்களுக்கு நடக்க மாட்டேங்குது. நல்ல கவனிங்க, சபைக்குள்ள ஒருவர் இருக்கிறார் என்பதனாலே அவர் ஆவிக்குரியவராக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. உண்மையாகவே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் சபைக்குள்ளே இருக்கலாம், அல்லது தேவனை விட்டு விலகினதினாலும் சத்துருவினால் வந்த ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக இருக்கலாம். இப்போ நம்ம மற்றவங்களை பார்க்கும்போது அவர்களுடைய பொருளாதாரத்தை, அவர்களுடைய அழகை, அவர்கள் வைத்திருக்கிற உலகப்படியான காரியங்களை மட்டும் பார்த்துட்டு நமக்கு ஏதாவது ஒரு ஈர்ப்பு வருதுன்னா அதுக்கு பேர் என்னது? இப்போ ஒரு ஊழியனாக என்னிடத்தில் இருக்கிற ஜனங்களை அபகரித்து கொண்டு போய் விடுவார்களோ என்கிற ஒரு பயம் வந்தால் அதுக்கு பேர் என்னது? அப்போ மாம்சத்தின்படியான சுபாவம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஒரு மனிதனை அபாத்திரனாக மாற்றுகிறது என்பதை அறிந்திருக்கிறோமா? விசுவாசிக்கிறோம் என்று சொல்கிறோம், ஆனால் மாம்சத்தின்படியான சுபாவங்களை உடையவர்களாக நமக்கு நாமே நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக நம்மை மாற்றிக் கொள்ளுகிறோமே, அது எந்த விதத்தில் நியாயம்? நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா பாஸ்டர் நாங்கெல்லாம் அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. கவனிங்க, எஃப்.பி. மேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பிரசங்கியா இருந்தார். அவர் கன்வென்ஷன் கூட்டம்லாம் போட்டு நிறைய ஜனங்களுக்கு நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து கர்த்தருடைய வசனத்தை உண்மையா போதிக்கிற மனிதர். அப்படி போதிச்ச ஆட்கள் யாருமே வரல. ஆட்கள் யாரும் வரலன்னா அவர் ஊழியத்தை நிறுத்திட்டார். இப்போ அதுக்கு பிறகு கேம்பல் மார்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரர் அதே பட்டணத்துக்கு அதே கிரவுண்ட அவரே கன்வென்ஷன் நடத்த ஆரம்பிச்சார். இப்போ அங்க வந்தா திரள் கூட்ட ஜனங்கள் வர்றாங்க, திரள் கூட்ட ஜனங்கள் வர்றாங்க. இப்போ எஃப்.பி. மேயருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்னடா அது, நம்ம கர்த்தருடைய வசனத்தை சொல்றதுக்கு கூப்பிட்டா ஒருத்தரும் வரமாட்டேங்கிறான், இந்த கேம்பல் மார்கன் கூப்பிட்டா நிறைய கூட்டம் என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. அப்போ இவருக்குள்ள அந்த பொறாமை என்கிற அந்த குணம் எட்டி பார்க்க ஆரம்பிச்சதான். அப்போ ஆண்டவர் ஒரு நாள் அவர்கிட்ட ஜெபம் பண்ணும் போது உணர்த்தினாராம், உனக்குள்ள இந்த எண்ணம் வருதே, இது நியாயமானது தானா அப்படின்னு கேட்டாராம். கேட்டு நீ என்ன செய்யணும்னா அந்த கேம்பல் மார்கனுக்காக நீ ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் உணர்த்தின போது இந்த எஃப்.பி. மேயர் என்ன செஞ்சாராம், அந்த கேம்பல் மார்கனுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தாராம். அந்த பொறாமை என்கிற எண்ணத்திலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டாராம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களில்
மற்றவர்கள் நம்மை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் என்பதை குறித்து நம்ம பயப்படுகிறோம், அல்லது அதை குறித்து நமக்குள்ள கேள்வி இருக்கிறது. இன்றைக்கு செய்தியினுடைய சாரம் என்னன்னா, மற்றவங்க உங்களை பார்த்து பொறாமப்படுறத குறித்து நீங்க கவலைப்படுறீங்களே, உங்களுக்குள்ள மற்றவங்களை குறிச்ச பொறாம இருக்குது, அதை குறித்து என்னைக்காவது அக்கறையா இருந்திருக்கீங்களா? தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து, தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவர்களாக இருந்து, மற்றவர்களுடைய ஆசீர்வாதங்களை பார்க்கும்போது, மற்றவர்களுடைய உயர்வுகளை பார்க்கும்போது எனக்குள்ளே தவறான எண்ணங்கள் வருகிறது என்றால் அது எனக்கு ஆபத்து. யாருக்கு ஆபத்து? எனக்கு ஆபத்து. அப்போ நான் தான் என்ன செய்யணும்னா, எனக்குள்ள பொறாமை இல்லாதபடிக்கு என்னை கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்போ சபைக்குள்ள இருக்கிற நபர்களை பார்த்து, குடும்பத்தில் இருக்கிற நபர்களை பார்த்து, நம்முடைய உறவினர்கள் நண்பர்களை பார்த்து நமக்குள்ளே பொறாமை வராமல் இருக்க வேண்டுமானால் அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்காக நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அப்படி ஜெபம் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? அவர்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்களை பார்த்து உங்களுக்குள்ளே பொறாமை என்கிற எண்ணம் வராது, உங்களுக்குள்ளே காழ்ப்புணர்ச்சி வராது, உங்களுக்குள்ளே மாம்சத்தின்படியான சுபாவங்கள் வராது. அப்படி மாம்சத்தின்படியான சுபாவங்கள் வராமல் இருந்தால்தான் நீங்கள் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்பட முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அபாத்திரராக மாறிவிடுவீர்கள். தயவு செய்து கவனிங்கள். பொறாமை, இந்த எரிச்சல் அல்லது காழ்ப்புணர்ச்சி என்பது மிக மோசமான சுபாவங்கள், மிக மோசமான சுபாவங்கள். மற்றவர்களை பார்த்து, அதே போல குறிப்பா பெண்களுக்கு யாராவது ஒரு ட்ரெஸ் எடுத்தாங்கன்னா அவங்கள பார்த்து கேட்டு, சிஸ்டர் எங்க வாங்கினீங்க, இந்த செருப்பு எந்த கடையில வாங்கிச்சு, எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? என் ஈரோட்ல கடையே இல்லையா? வேற மாடலே இல்லையா? நம்ம அதை கேஷுவலா எடுத்துக்கிறோம். தயவு செய்து கவனிங்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற வரைக்கும் மற்றவர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்பட்டால் உங்களுக்கு ஒரு சேதமும் வராது, உங்களுக்கு ஒரு சேதமும் வராது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட்டால் அது உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக மாற்றிவிடும். அப்ப எதை குறித்து நம்ம கவலைப்படணும்? நம்ம மற்றவங்களை பார்த்து பொறாமப்படாம இருக்கிறத குறித்து தான் கவலைப்படணும். ஆனா அநேக நேரத்தில் நம்ம வெளி மார்க்கத்தில் இருக்கிற ஜனங்களை போல மற்றவர்கள் நம்மை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் என்பதற்காகத்தான் நம்முடைய ஜெபங்களும் நம்முடைய செயல்பாடுகளும் மாற ஆரம்பித்து விட்டது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அப்படி அல்ல. நாம் மற்றவர்களுக்கு மேலே பொறாமை கொள்ளக்கூடாது. அதை சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு மனநிலைமை நமக்கு வரணும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதங்கள் வரும்போது யார்கிட்டயாவது சொன்னோம்னா சரி அப்படியா அப்படிங்கிற மாதிரி போயிடும். அங்கிருந்து ஆள் போன பிறகுதான் பாரு இவெல்லாம் வாங்கிட்டான். நல்ல கவனிங்க. சில நேரத்தில் நம்ம செய்கிற காரியங்கள் அது நியாயமானது போல தோன்றலாம். நான் திரும்ப சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகள் என்கிற பெயரிலே ஒருவன் ஆசீர்வதிக்கப்படுவதனால் மாத்திரம் அது தேவனிடத்திலிருந்து வந்தது என்று நாம் நினைத்து விடக்கூடாது. நம்முடைய கேள்வி என்னன்னா, நானும் தான் சர்ச்சுக்கு போறேன், நானும் தான் ஜெபம் பண்றேன், நானும் தான் கர்த்தருடைய காரியங்கள்ல உண்மையா இருக்கிறேன், எனக்கு ஏன் கிடைக்கல, அவங்களுக்கு ஏன் கிடைச்சது? நான் என்ன சொல்றேன்னா, அவங்களுக்கு கிடைச்சதுங்கிறதுனால அவங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க ஏன் அந்த கம்பேரிசனுக்குள்ள போறீங்க? இப்போ லோத்து ஒரு பட்டணத்தினுடைய அதிகாரியாக மாறிவிட்டான் என்று சரித்திரம் சொல்கிறது. இப்போ ஆபிரகாம் என்ன செய்யணும்? ஐயோ நானும் தானே ஆண்டவருக்காக வந்தேன், நான் ஒரு பட்டணத்துல கூட இல்லையே, நான் பரதேசியால இருக்கிறேன், அவன் பட்டணத்துக்கு அதிகாரியாக மாறிவிட்டானே என்று ஆபிரகாம் என்றைக்காகிலும் லோத்துவை பார்த்து பொறாமைப்பட்டிருப்பானா? ஏன் படல? ஆபிரகாமுக்கு தெரிஞ்சது நான் யாருன்னு தெரிஞ்சது அவனுக்கு. ஏன்னா என்றைக்காக இருந்தாலும் ஆபிரகாம் தான் லோத்துவுக்காக ஜெபித்தாக வேண்டும். யார் தான் ஜெபித்தாகணும்? ஆமா.
லோத்துவிற்கான பாதுகாப்பு யாருடைய கரங்கள் தான் இருக்குது? ஆபிரகாமுடைய கரங்கள் தான் இருக்குது. அப்போ அவ்வளவு விசேஷித்தவனாக கர்த்தர் என்னை வைத்திருக்கும் போது நான் ஏன் ஒரு லோத்துவை பார்த்து பொறாமைப்பட வேண்டும்? அல்லது லோத்துவை பார்த்து நான் ஏன் காழ்ப்புணர்ச்சியோடு பார்க்க வேண்டும்? ராகேல் தனக்கு பிள்ளை இல்லை, ஆனால் லேயாளை பார்த்து பொறாமைப்பட்டாள். ஏன்? லேயாளுக்கு பிள்ளை கொடுத்த ஆண்டவர் தனக்கு ஒரு கற்பத்தின் கனியை தருவார் என்கிற எண்ணம் ஏன் ராகேலுக்குள்ள இல்லாமல் போனது? ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அவளும் பொறாமைப்பட்டாள். பொறாமைப்படுறதுக்கு அவ யாரு? சகோதரி. என்ன? அவள் அழகில் குறைந்தவள், இவ அழகானவள். ஒருவேளை இவளுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இருந்திருக்கும், அழகான எனக்கா பிள்ளை இல்லாம வச்சு பாரு இவன் எப்படி பழைப்பான்னு நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா இவளுக்கு பிள்ளை பிறந்துருச்சு. அவ பெத்து தள்ளிட்டு இருக்கிறா, என்னுடைய கற்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது. பொறாமை. யோசேப்பின் சகோதரர்கள், யோசேப்புக்கு என்ன வந்துச்சு? ஆண்டவர் சொப்பனத்தெல்லாம் காமிச்சாரு. சகோதரர்களுக்கு அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்லை, மூத்தவங்க தான், ஆனா ஒண்ணுமே நடக்கல. இப்போ யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை பார்த்து என்ன செஞ்சாங்க? பொறாமை கொண்டார்கள். 37ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மோசேயின் நாட்களில் கோராக, தாத்தான், அபிராம் என்று பிரபுக்கள் எல்லாரும் ஆரோனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பொறாமை கொண்டார்கள். என்னாகமம் 16ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். சவுல், தாவீதுக்கு எல்லா பெண்களும் பாடுகிறாங்க. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 பாட ஆரம்பிச்சாங்க. உடனே யாருக்கு பொறாமை வந்துருச்சு? ஆமா, 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை. அப்ப ராகேலாக இருக்கட்டும், யோசேப்பின் சகோதரர்களாக இருக்கட்டும், கோராக, தாத்தான், அபிராமாக இருக்கட்டும், சவுல் அரசனாக இருக்கட்டும், இவர்களில் யார் வாழ்ந்தார்கள்? சொல்லுங்க, யார் வாழ்ந்தார்? இவங்க பொறாமை கொண்டதினாலே லேயாளுக்கு என்ன பாதுகாப்பா ஏதாவது கெடுதல் வந்துச்சா? வரல. யோசேப்பை பொறாமையாய் சகோதரர்கள் பார்த்ததுனால யோசேப்புடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? ஒண்ணும் வரல. கோராக, தாத்தான், அபிராம் எல்லாரும் அந்த 250 பேரும் மோசேக்கு மேலே, அந்த ஆரோனுக்கு மேலே பொறாமை கொண்டதினாலே மோசேக்கும் ஆரோனுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? ஒண்ணும் வரல. சவுல் பொறாமை கொண்டதினால் தாவீதுடைய வாழ்க்கையில் ஏதாவது வந்துச்சா? ஒண்ணும் வரல. அப்போஸ்தலர்களுக்கு மேலே சனகரிப் சங்கத்தார் அவங்க பொறாமை கொண்டாங்கன்னு எழுதி இருக்குது 5ஆம் அதிகாரத்துல. அங்க ஏதாவது வந்துச்சா? ஒண்ணும் வரல. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அஞ்ஞான மார்க்கத்தாரை போல பொறாமை கொள்ளுகிற காரியங்களினால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாதிப்பும் வருகிறதில்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் மற்றவர்களை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடாது. இந்த டெம்ப்டேஷன் தாவீதுக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவன் ஒரு சங்கீதத்தில் எப்படி எழுதியிருக்கிறார் பாருங்க. 17ஆம் சங்கீதம் எனக்கு பிடித்தமான ஒரு வேத பகுதி. தாவீதை பொறுத்த வரைக்கும் சில நேரத்தில் நம்மள மாதிரி புலம்புவோம் பாருங்க, ஆனா முடிக்கிறது சரியா முடிச்சிருவான். நமக்கு என்னன்னா புலம்பல் மட்டும்தான் இருக்கும். 14ஆம் வசனம், மனுஷனுடைய கைக்கும் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உம்முடைய திரவியத்தினால் நிரப்புவீர். நல்ல கவனிங்க, அவன் சொல்றான் அவங்க வயிறு உம்முடைய திரவியத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்திருக்கிறார்கள். மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். அவன் சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு போறான். ஐயா, யார் பிரச்சனை இது? தாவீதுக்கு பிரச்சனை. இப்படி குழம்பிட்டு அவன் டப்புன்னு பல்ட்டி அடிச்சிருவான். அவனை நம்ப முடியாது. கடைசி வசனத்துல 15ஆம் வசனத்துல, நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். ஆமா, எனக்கு புத்திர பாக்கியம் இல்லைன்னா பரவாயில்ல, என்னுடைய வயிறு திரவியத்தால் நிரம்பட்டா பரவாயில்ல, என் பிள்ளைகளுக்கு நான் சொத்து சேர்த்து வச்சுட்டு போலனா பரவாயில்ல, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஆண்டவரே உம்முடைய முகத்தை நான் தரிசிப்பேன்.
நான் நினைக்கிறேன் உள்ள அவனுக்கு பொறாம எழுப்பி இருக்கும். ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, அவனே அடி விழுந்துரும் அப்படின்னு. உடனே விழுந்துட்டான். ஆண்டவரே, நானும் உம்முடைய முகத்தால தான் நான் திருப்தியாக போறேன். உங்களை அப்படி எச்சரிக்கிறாரா? உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் காழ்ப்புணர்ச்சி கொள்ளும் போது, நீங்கள் பொறாமை கொள்ளும் போது, உங்களுடைய அந்த உணர்வை தவறு என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கண்டித்து உணர்த்துகிறாரா? ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காரியங்கள் பாருங்க. ஏன்னா இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு எதிர்மறையான இந்த மாம்சத்தின்படியான கிரியைகள் நமக்குள்ள இருந்துச்சுன்னா பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப துக்கப்படுவாருங்க. யார் துக்கப்படுவா? உள்ள மாம்சத்தின் கிரியைகள் இருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவதற்கு இயலாது. அப்ப மாமிசம் ஆவிக்கு விரோதமாகும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமா என்ன செய்யலாம்? போர் செய்கிறதா? அப்போ இதுல நான் பொறாமைப்படுவது நியாயம் என்று சொல்வேனானால், காழ்ப்புணர்ச்சி கொள்வதும் வைராக்கியம் கொள்வதும் நான் சரி என்று சொல்வேனானால் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறவனாக இருப்பேன். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திவிட்டு பரிசுத்த ஆவியானவருக்கு எதிர்த்து நின்று விட்டு நாம் எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும்? அப்போ மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைங்க. மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைங்க. கர்த்தருடைய வேதத்தை வச்சிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியம் என்ன தெரியுமா? நமக்கு தீமை செய்தவர்களுக்கும் நாம என்ன செய்யணுமா? நன்மை செய்யணுமா? சத்துருக்களையும் என்ன செய்யுங்க? சத்துருக்களையே சிநேகிங்கள் என்று சொல்லி இருக்கிறாரு. சபைக்குள்ள இருக்கிறவங்களை நம்மளால சிநேகிக்க முடியலையே. ஏன் நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருகிற நியாய தீர்ப்பு என்பது ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியதனுடைய காரணம் என்னன்னா, நம்மளை சத்துருவையே நேசிக்க சொல்லி இருக்கிறாரு. ஆனா கூட உட்கார்ந்து இருக்கிற மனிதனை நம்மளால நேசிக்க முடிய மாட்டேங்குது. என்ன காரணம்? அழகா இருக்காங்கன்னா, அசதியா இருக்கிறாங்கன்னா இருக்கட்டுமே, இருக்கட்டும். என்ன தப்பு இருக்கு? அதுக்கு உட்கார்ந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஐயோ அவங்க நல்லா இருக்கிறாங்க, இருக்கட்டும். தயவு செய்து மாம்சத்தின்படியான சுபாவ கேடுகளுக்கு நாம் இடம் கொடுத்து நமக்குள்ளே வாசமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு கவனமாக இருப்போம். மற்றவர்களுக்கு ஒரு உயர்வு வருகிறதா, அதை சந்தோஷமாக எடுத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்கள் நல்ல நிலைமைக்கு வர்றாங்களா, வரட்டும். இந்த எண்ணம் நமக்கு தேவை. இந்த எண்ணம் நமக்கு தேவை. நம்ம திரும்ப சொல்றேன், நம்மை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படுகிறதினால் நமக்கு பாதிப்பு வரப்போவதில்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன வராது? எந்த பாதுகாப்பற்ற சூழல்களும் வரப்போறதில்லை. நீ யாரும் உங்க மேல பொறாமப்பட்டதுனால நீங்க வழியில ஆக்சிடென்ட் ஆகல, யாரும் பொறாமப்பட்டதுனால உங்களுக்கு சுகக்கேடு வரல, யாரும் உங்களை பார்த்து பொறாமப்பட்டதுனால ஆபீஸ்ல பிரச்சனை வரல, யாரும் உங்களை பார்த்து பொறாமப்பட்டதுனால உங்க குடும்பத்துக்குள்ள சண்டை வரல. சண்டை வராம இருக்கிறதுக்கு என்ன காரணம், எப்படி இருக்கணுங்கிறதுக்கு வழியை தேடுவோம். நம்ம எதுதான் ஆபத்துன்னு சொன்னா, நான் மற்றவர்களை பொறாமையோடு பார்ப்பது, நான் மற்றவர்களை காழ்ப்புணர்ச்சியோடு பார்ப்பது, அப்படி பார்ப்பதற்கு தூண்டப்படுவேனானால் அதுதான் ரொம்ப எனக்கு பாதிப்பை கொண்டு வர முடியும். அதுதான் யாருக்கு பாதிப்பு கொண்டு வரும்? அப்ப எதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, என்ன மற்றவங்க எல்லாம் பொறாமையா பாக்குறாங்க, ஆண்டவரே அதுல இருந்தெல்லாம் கண்ணுக்கு விலைக்கெல்லாம் காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணணுமா? அல்லது எனக்குள்ள பொறாமை இல்லாதபடிக்கு ஆண்டவரே காத்துக்கொள்ளுங்க ஏன் ஜெபம் பண்ணணும்? ஆனா இன்னைக்கு நிறைய நாட்கள் நம்ம எதுக்கு ஜெபம் பண்றோம்? எதுக்கு ஜெபம் பண்றோம்? அப்போ அது ஒரு சத்துருடைய வஞ்சகம் தான். உண்மையாகவே நம்மை பாதிக்கக்கூடிய ஒன்றை சத்துரு நமக்குள்ள வச்சிருக்கிறான். அதை நம்ம கவனிக்க முடியாதபடிக்கு வேறு அநேக காரியங்களுக்கு மேல நம்முடைய கவனத்தை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஜெபம் பண்றோம். ஆனா நமக்குள்ள நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக போவதற்கு நாமே நம்மை தீர்த்து கொள்கிறோம். எவ்வளவு ஆபத்தான காரியம் பாருங்கள். ஆனா அந்த அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில, பவுல் பர்னபாவுடைய வாழ்க்கையில, அந்த டீமுடைய வாழ்க்கையில
இந்த பொறாமையோ அவங்க செயல்பட்ட காரியங்களோ எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியவில்லை. அப்படி நடந்தது எல்லாமே தேவ சித்தத்தின்படியான காரியங்களாக இருந்தது. அவங்க அந்த பட்டணத்தை விட்டு வெளியே போனாங்க, இன்னொரு பட்டணத்துக்கு போனாங்க, அங்கிருந்து இன்னொரு பட்டணத்துக்கு போனாங்க. அவர்கள் சுவிசேஷம் அறிவிக்க வந்த அந்த நோக்கம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறிச்சே தவிர தேவ நோக்கம் ஒரு நாளும் தடைபடவே இல்லை. அது மாத்திரம் இல்ல, ஒரு பக்கத்தில் இருக்கிற யூதர்கள் பொறாமையினால் நிறைந்து filled with jealous or envy. ஆனா விசுவாசிகளாகிய இந்த அப்போஸ்தலர்கள், இவர்களும் யூதர்கள் தான், இவர்கள் filled with joy and holy spirit. இவர்கள் பரிசுத்த ஆவினாலும் சந்தோஷத்தினாலும் நிரம்பி இருக்கிறார்கள். இப்பொழுது நாம் எதிலே நிரம்பி இருக்கிறோம்? இந்த நிரம்புதல் என்றால் என்ன? கண்ட்ரோல். யாருடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறோம்? மற்றவர்களை பொறாமையாக நினைத்து உங்கள் சந்தோஷத்தை இழந்து விடாதபடிக்கு, மற்றவர்களுடைய காரியங்களை பொறாமையாக பார்த்து உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு நீங்கள் கவனமாக இருங்கள். ஏன்னா ஒண்ணு நான் பொறாமையினால நிறைஞ்சிருக்கணும், இல்லைன்னா சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியில நிறைஞ்சிருக்கணும். நீங்க எதனால நிறைஞ்சிருக்கிறீங்க? பொறாமையில நிறைஞ்சா தேவராஜ்யத்துக்கு அபாத்திரரா போயிடுவோம். அப்ப சந்தோஷத்தினால் பரிசுத்த ஆவியினால் நிறைஞ்சா தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தமாகும். இதை யார் தான் தீர்மானிக்கிறான்னா நம்ம தான் தீர்மானிக்கிறோம். நீங்களே உங்களை அபாத்திரராக தீர்த்துக் கொள்கிறபடினால் அவர்கள் தங்கள் கால்களில் இருக்கிற தூசியை உதறிட்டு விட்டு அவங்க எங்க போயிட்டாங்க? இக்கோனியாவுக்கு போயிட்டாங்க. என்ன பண்ணலாம் சொல்லுங்க. இப்ப நீங்கள் எதனால் நிறைய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? ஜெபிக்கலாமா?